ராதே கிருஷ்ணா. வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாரீக்கு குஞ்சம் வைக்கிற டிசைன் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், இந்த டிசைன் தான் வந்து இந்த சாரியில் வந்து நான் குஞ்சமாக வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸாக இருந்தால் கூட இது வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. பட்டு சேலை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி குஞ்சமெல்லாம் வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம இது எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அப்படியே என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேரீனுடைய முந்தி கலர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு நம்ம இந்த நூலினுடைய அந்த குஞ்சம் வைக்கக்கூடிய அந்த நூலினுடைய கலர் வந்து எடுத்துக்கணுங்க. எம்ப்ராய்டரிங் நூல் வந்து கடைகளில் விற்கிது இல்லைங்களா, அந்த எம்ப்ராய்டரிங் நூல் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த நூல் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அட்டை ஒன்று சின்னதாக கட் பண்ணிவிட்டு, வெட்டிங் அட்டையெல்லாம் வரும் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த நூல் வந்து இந்த மாதிரி ஒரு 100 தடவை நான் சுற்றிருக்கேங்க. எம்ப்ராய்டரிங் நூல் ரொம்ப லேஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இது மெஷின் எம்ப்ராய்டரிங் நூல். இதை வந்து ஒரு 100 தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறமாக வந்து இதை வந்து அந்த அட்டையிலேருந்து பிரித்து எடுத்து மடித்து அதை வந்து இன்னொரு கோல்டு கலர் நூல் வந்து அதில் அப்படியே சுற்றி விட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக கீழ்ப்பகுதி வந்து நம்மளுக்கு குஞ்சத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஹைட் பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமாக நம்ம வந்து இப்போ சேரீயில் குஞ்சம் வச்சு தைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக ஆயிரும். ஏற்கனவே என்னுடைய சேனலில் வந்து இந்த சேரீனுடைய குஞ்சம் வச்சு தைக்கக்கூடிய மெத்தடு வந்து போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். சேரீனுடைய ஓரம் வந்து நம்ம மடித்து தைக்காமல் இந்த மாதிரி ஜிக்ஜாக் டைப்பில் வந்து நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இந்த குஞ்சம் வைக்கிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மடித்து தைச்சிட்டு போடுறப்ப கொஞ்சம் வந்து திக்னஸாக இருக்கும். நூல் வந்து ஊசியில் இறங்குறது கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். அதனால் நான் வந்து இந்த மாதிரி பாருங்கள் ஜிக்ஜாக் அடித்து வச்சுருக்கேன் இந்த சேரீனுடைய ஓரம் முழுவதுமே. இப்போ நம்ம இந்த குஞ்சம் முழுவதுமே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வேலையாயிரும். இப்போ வந்து கோல்டு கலர் பீட்ஸ் வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அந்த கோல்டு கலர் பீட்ஸ் அதே அளவுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பால்ஸ் டைப்பில் என்கிட்ட வந்து ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தது அதை வச்சு நான் இந்த மாதிரி வந்து இதுக்கு தைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த முந்தியில் வந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிக்கணும். டேப்பில் வந்து அங்கங்கே வந்து மார்க்கிங் சாக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடம் வந்து நம்மளுக்கு வச்சு தைக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த மாதிரி கேப் விட்டுட்டு தைச்சிட்டே வரணும். இப்போ வந்து இந்த பால்ஸ் வந்துட்டு நம்ம ஊசியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 பால்ஸ் வந்து இந்த ஊசியில் வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். இது வந்து சாதாரணமாக நம்ம ஹெம்மிங்கெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, ப்ளவுஸ் எல்லாம், அந்த ஊசி தான், சின்னதாக இருக்கக்கூடிய ஊசி. இதில் வந்துட்டு நம்ம சாதாரணமாக டெய்லரிங் தைக்கக்கூடிய அதே நூலில் வந்து இந்த பால்ஸ் எல்லாமே கோர்த்துக்கணும். 6 பால்ஸ் கோர்த்ததுக்கு அப்புறமாக நம்ம முந்தி வந்து அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இந்த ஊசியை விட்டு எடுத்து 3 பால்ஸுக்குள்ளே மட்டும் திரும்பவும் வர்ற மாதிரி விட்டு எடுத்தோன்னா பக்கம் பக்கமாக 2 லைன் கிடைக்கும் உங்களுக்கு, 3 பால்ஸாக இருக்கிற மாதிரி. பாருங்கள், இப்போ 6 பால்ஸ் மொத்தம் எடுத்து அதை கோர்த்து எடுக்கிறப்ப 2 லைனாக கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக திரும்பவும் இனி ஒரு 3 பால்ஸ் வந்து இந்த நூல்லையே விட்டு திரும்பவும் வந்து அந்த முந்திக்குள்ளே விட்டு எடுத்து மேலே முந்தியில் விட்டுருந்தேன் இல்லைங்களா, அந்த எட்ஜில் அதிலேருந்து திரும்பவும் கொஞ்சம் பக்கமாக விட்டு ஊசி வந்து அதுக்குள்ளேயே விட்டு இறக்குனீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆயிரும். ஸ்ட்ரைட்டாக 3 லைன் பால்ஸ் வந்து நிற்கிது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து இருக்கணும் நம்மளுக்கு. இந்த மாதிரி இது வந்து நம்ம வச்சதுக்கு அப்புறமாக இப்போ குஞ்சம் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த குஞ்சத்தை வந்து இந்த நூலுக்குள்ளே விட்டு எடுத்து திரும்பவும் வந்துட்டு அந்த ஏற்கனவே வந்து பால்ஸ் கோத்துருக்கோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 3 லைன் ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே விட்டு மேல் புறத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த முந்தி எட்ஜில் வந்து அந்த எங்கே வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த பாசியினுடைய இது ஆரம்பம் வருதோ அந்த இடத்துல விட்டு எடுத்து திரும்பவும் அடுத்த பாசியில் அந்த 3 லைன் வருது இல்லைங்களா, 3 பாசியை கோத்த மாதிரி அதுக்குள்ளே விட்டு அந்த குஞ்சத்தில் விட்டு எடுத்து டைட் பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மாதிரி 3 லைன்லேயும் வந்து அந்த பாசிக்குள்ளே வந்து அந்த நூலை விட்டு எடுத்து கொஞ்சத்தில் செட் ஆகிற மாதிரி செஞ்சு அதுக்கப்புறமாக நம்ம அந்த பாசியெல்லாம் வச்சு தைச்சிருந்தோம் இல்லைங்களா, முந்தியினுடைய பேக் சைடு எட்ஜில் அந்த இடத்துல வந்து முடிச்சு போட்டு பேக் சைடு வந்து டைட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி தான் நம்ம பக்கம் பக்கமாக அடுத்தடுத்தது வந்து கோர்த்துக்கிட்டே வரணுங்க. அதே மாதிரி நீங்கள் முந்தியினுடைய கலர் என்னவோ அதில் வந்து ஊசியில் கோர்க்கக்கூடிய நூல் வந்து அதே கலர் எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த கொஞ்சம் வச்சுருக்கக்கூடிய கலர் வந்து ப்ளூ கலர்னு சொல்லிட்டு தெரியாமல் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இதுக்கு வந்து ப்ளூ கலர் நூல் கோர்த்துட்டேன். அது வந்து அந்த மாதிரி கோர்த்தோன்னா அந்த முந்தியில் இந்த ப்ளூ கலர் வந்து தெரியும். அதே முந்தியினுடைய கலர்லேயே நூல் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிங்க் கலரே இந்த நூல் இருந்தால் உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பாதி இது வந்து நான் கலரை அந்த பிங்க் கலரே வந்து கோர்த்து முடிச்சிருந்தேன். அதனால் நீங்கள் அந்த கலர் மட்டும் ஊசியில் கோர்த்து எடுக்கிறப்ப பார்த்து கோர்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வந்து இது வந்து இந்த டிசைன் செஞ்சு முடிச்சிடலாங்க.
இப்போ இது முழுவதுமே கோர்த்து முடிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ஏன்னா பட்டு சேரி நம்ம கட்டுறப்போ, இந்த கோல்டு கலர் பீட்ஸு, அந்த குஞ்சம் தொங்குறது, அது வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து நம்ம போட்டிருக்கோங்களா, அதனால் ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்மளுடைய கிரியேட்டிவ் தான் எல்லாமே. எந்த மாரி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ளூ கலர் வந்து நான் கோத்துருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பிங்க் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று, இந்த லைட் ப்ளூ ஒன்று, பிங்க் கலர் ஒன்று, அந்த மாரி கூட மாற்றி மாற்றி கூட நீங்கள் கோத்துக்கலாம். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய பாசியும் அப்படி தான். உங்களுக்கு எந்த டிசைன், அதாவது சின்ன பாசியாக இருக்கணும், ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன கோல்டு கலர் பீட்ஸ் வந்து டிசைன் மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த அழகாக லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த நம்மளுடைய கிரியேட்டிவ் தாங்க இது எல்லாமே. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிளேட்ஸ் டெக்கரேஷன்ஸு, அதுக்கப்புறமாக கோலங்கள் போடுறது, ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி கண்டென்ட் சேனல் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னுடைய சேனலு சமையல் வீடியோஸு எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே இப்போ இந்த மாதிரி செய்யக்கூடிய வேலைகள், ப்ளவுஸில் வந்து ஆரி ஒர்க்கு சின்ன சின்னதாக நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் கூட நம்ம செய்கிற மாதிரி எல்லாமே வந்து என்னுடைய சேனலில் வந்து நான் போட்டிருக்கேங்க. அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.